சார் வணக்கம். புரட்சி கவிதாசன் சார். சார், எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா கொடுத்த விளக்கம் அப்படிங்கிறது மிகச்சரியான விளக்கத்தை கொடுத்திருக்கிறது அப்படின்ட்டு பிஜேபி நம்புகிறதா சார்? முதலில் நான் இந்திய தேர்தல் ஆணையத்துடைய ஸ்போக்ஸ் பர்சன் கிடையாது. சரி. பாரதிய ஜனதா கட்சியினுடைய செய்தி தொடர்பாளர் அப்படிங்கிற அடிப்படையில் என்னுடைய கருத்துக்களை பதிவு செய்வதுதான் நல்லது அப்படின்னு நினைக்கிறேன். அதனாலதான் சார் நான் சரியான்னு கேட்கல, நீங்க அவங்க சொல்லி இருக்கிற விளக்கத்தை நம்புறீங்களான்னு கேட்கிறேன். முதல் விஷயம் சார், நம்ம எதிர்கட்சிகளுக்கு சட்ட பாடமும் ஒரு அரசியல் பாடமும் நடத்த வேண்டி இருக்குது. சரி. அதுல மரியாதைக்குரிய எதிர்கட்சி தலைவர் ராகுல் அவர்கள் பொறுப்பற்ற ஒரு தலைவர் என்பதற்கு பல்வேறு உதாரணங்கள் வரலாற்றில் வரிசையா நிற்கிறது. அது அண்ணல் மகாத்மா காந்தியுடைய கொலைக்கு RSS காரணம் என்று சொல்லி மன்னிப்பு கேட்டது முதல், அது மாதிரி அவர் தொடர்ச்சியா மன்னிப்பு நீதிமன்றங்களிலே கண்டனங்களை பெறுவது, பிறகு மன்னிப்பு கேட்பது என்பது ராகுல் காந்திக்கு வாடிக்கையான ஒன்று. ஆனால் இதுல என்ன நான் சொல்ல வரேன்னா, இப்ப உச்சபட்சமா அவருடைய பித்தம் தலைக்கேறி அவரும் மற்றவர்களும் சேர்ந்து இப்பொழுது கோஷ்டிக்கானம் என்ன காங்கிரஸ் உட்காந்துருக்கு. நீங்க ஏன் பேசுறீங்க? அவர் பேசிக்குவாரு, நீங்க உட்காருங்க கம்முன்னு. அதனால நான் என்ன சொல்ல வர்றேன் அப்படின்னா, சார், நான் ஒரு வழக்கறிஞருங்கிற முறையில நான் ரொம்ப சாதாரணமான எளிய நடைமுறைங்க. ஒரு புகார் கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கான லோக்கல் ஸ்டாண்டி இருக்கணும், அடிப்படை முகாந்திரம் இல்லாமல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது என்னை ஒருத்தர் அவதூறா பேசிட்டாரு அப்படின்னா, என்னை அவதூறா பேசிட்டாரு அப்படின்னா அவர் தான் புகார் கொடுக்க முடியுமே ஒழிய, இந்த கிராமத்துல சொல்லுவாங்க, அதாவது குரத்தி பிள்ளை பெற குறவன் மருந்து தின்ன முடியாது அப்படின்னு. ரெண்டு விஷயங்க. பர்சனலா நான் இன்ஜூர்ட் ஆயிருக்கிறேன், அதனால நான் புகார் கொடுக்கிறேன் அப்படின்னு இன்பர்சனா புகார் கொடுக்கலாம், இது ஒரு வகை. இப்ப ராகுல் காந்தி இந்த ஓட்டு திருட்டால் அல்லது போலி வாக்காளர்களால், இறந்து போன வாக்காளர்களால், அல்லது முகவரி மாறிய வாக்காளர்களால், குடிபெயர்ந்த வாக்காளர்களால், அல்லது ஒரே நம்பர்ல உருவாக்கப்பட்ட வாக்காளர்களால் தோற்கடிக்கப்பட்டார் என்றால் ஐ ஆம் சஃபரிங், ஹென்ஸ் இஸ் ரீசன், அதனால ஐ ஃபைல்ட் அஃபிடவிட் அப்படின்னு சொல்லி இவரே போகலாம். அன்லஸ் அதர்வைஸ் இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய அநியாயத்துக்கு எதிராக அவர் குரல் கொடுப்பது உண்மையானால், ஒரு பொறுப்புள்ள கட்சி தலைவர், இந்தியாவை 55 ஆண்டுகள் ஆண்ட கட்சியினுடைய வாரிசு அப்படிங்கிற அடிப்படையில மிகவும் பொறுப்புணர்வோடு, மிகவும் நிதானமோடு, கட்டுவது கடினம், இடிப்பது எளிது. எனவே இந்திய தேர்தல் ஆணையம் என்பது உலகத்திலே ஆகப்பெரிய நிறுவனம். ஒரு 140 கோடி 150 கோடி மக்களை நிர்வாகம் செய்கிற ஆணையம். அதுல 60க்கும் மேற்பட்ட நாடுகள் பகிரங்கமா அப்சர்வரா இருந்து வந்து இவ்வளவு சிம்பிளா இவ்வளவு பெரிய மக்கள் தொகை கொண்ட நாடு ஜனநாயகத்தை உயர்த்தி பிடித்திருக்கிறது, காட்டி இருக்கிறது என்று சர்வதேச மன்றங்களிலே பாராட்டு மழை பொழிந்திருக்கிறார்கள். நான் அது உள்ளுக்குள்ள போகல. அதனால உங்க பார்ட்டி தேர்வு செய்தது, இரும்பு மங்கை இந்திரா காந்தி தேர்வு செய்யப்பட்டது, அது மாதிரி பண்டிட் ஜவஹர்லால் நேரு தேர்வு செய்யப்பட்டது, உங்களுடைய தகப்பனார் தேர்வு செய்யப்பட்டது, அதற்கப்புறம் உங்க குடும்பத்துடைய ஆசீர்வாதத்தோடு நரசிம்மராவோ அல்லது மற்ற தலைவர்களோ தேர்வு செய்யப்பட்டது. அத்தனையுமே இந்த முறையில தான், இந்த ஆணையத்துலதான். அதனால நேற்று இனித்த ஆணையம் இன்று கசக்கிறது என்று சொன்னால் நான் ஒன்னும் தப்பு இல்ல. நேற்றுக்கு நல்லவனா இருந்தவர் இன்னைக்கு கெட்டு போயிருக்கலாம். அப்படி கெட்டு போயிருக்கான்னு சொல்றீங்கல்ல, பொது வழியில ஏங்க நீங்க பாப்புலாரிட்டியை கெயின் பண்றீங்க? பிளீஸ் கம் ஃபார்வர்ட். நீங்க தயவு செய்து தேர்தல் ஆணையத்துக்கு வாங்க. நீங்க சொல்றத சத்திய பிரமாண வாக்குமூலமா எழுதி ஒரு கையெழுத்து போட்டு நீங்க கொடுத்தீங்கன்னா முறைப்படியான விசாரணை, அப்பதான் கமெண்ட்ஸ் ஆகும். இது சாதாரணமா சட்ட அறிவு இருக்கிறவங்களுக்கு உள்ள எளிய நடைமுறைங்க. வித்தவுட் அஃபிடவிட் யூ கேன். சார், நீங்க அதாவது கடமையும் உரிமையும் இல்ல சொல்லி முடிச்சிடறேன். கடமையும் உரிமையும் ஒட்டி பிறந்த இரட்டை குழந்தைகள். ஒரு நாணயத்துடைய 2 பக்கம். நீங்க உரிமை கேட்கிறீங்கன்னா உங்க கடமையை செய்யணும். கடமையை செய்யாதவங்க கடமையை தட்டி கழிச்சுட்டு உரிமையை கேட்க முடியாது. அதனால if there is a right அப்படின்னா there is a duty, there is a liability. அதனால உங்களுடைய கடமையை செய்யுங்க. நான் என்ன சொல்றேன், அப்ப என்ன தேர்தல் கமிஷன் சொல்லுது? வானத்தை வில்லா உடைக்க சொல்லுதா? மலர் கையிலா திரிக்க சொல்லுதா? அல்ல. என்ன சொல்றாங்க சார்? நீங்க சொல்ற பொது வழியில சொல்றத அப்படியே ஒரு அபிடவிட்டா கொடுங்க, உடனடியா விசாரணை செய்யறோம் அப்படிங்கிறா. ஏன் பயப்படுறீங்க? மடியில கனம் இல்லைன்னா வழிகளை பயப்படல.
சரி. அபிடவிட்டுக்கிறது என்ன? அது என்ன அவ்வளவு கஷ்டமான வேலையா? கபில் சிபல்ட்ட கேளுங்க சார். சரி. அசோக் சிங் கிட்ட சொல்லுங்க சார். சரி, உங்களுடைய சார். மூத்த வழக்கறிஞர் பெருமக்கள் சிதம்பரத்திட்ட சொல்லுங்க சார். சார், ஓகே. சிதம்பரத்திட்ட சொல்லுங்க சார். இவங்ககிட்ட ஆலோசனை பெற்று வந்து நீங்க ஒரு அபிடவிட் தாக்கல் பண்ணுங்க. சரி, ஏன்னா கவிதாசன் சார். கமிஷன் நீங்க கவிதாசன் புகார் கவிதாசன் கொடுக்க சார். நடவடிக்கை எடுங்கன்னு. கவிதாசன் சார், அண்டர்ஸ்டாண்ட் அதாவதுங்க, பண்ணிக்கிட்டேன். நீங்க தேர்தல் நீங்க கமிஷன் நீங்க இல்ல, நீங்க ஒரே சொல்ல ஒரு- வரத ஒரே ஒரு செய்தி. நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஒரே ஒரு விஷயம் மட்டும் நான் கேட்க விரும்புறேன். நான் மத்தது எல்லாத்தையும் கூட சொல்லுங்க. விட்டுடலாம் சார். இந்த எலெக்ஷன் கமிஷன் சார், 80 கோடி பேருக்கு இந்த அரசாங்கம் 80 கோடி சார், 1 கோடி 2 கோடி கிடையாது. 80 கோடி பேருக்கு இந்த அரசாங்கம் நீங்க வந்து மானிய விலையில் நாங்க உணவு கொடுக்குறோம், ரேஷன் கடை மூலமாக அரிசி வழங்குறோம் அப்படிங்கிறது இந்த அரசாங்கம் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா கிளைம் பண்ணக்கூடிய ஒன்று. 30 கோடி பேருக்கு மேல நாங்க வறுமையிலிருந்து மீட்டிருக்கிறோம் அப்படின்ட்டு இந்திய அரசாங்கம் தான் சொல்கிறது, நான் சொல்லலை. சரியா? நீங்க கோடிக்கணக்கான மக்களுடைய வீடுகளுக்கு நீங்க வந்து முகவரி எண்ணே இல்லை, வெறும் 0 மட்டுமே இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டதற்கு இந்திய தேர்தல் ஆணையம் கொடுத்திருக்கிற விளக்கத்தை பாரதிய ஜனதா கட்சி முதல்ல ஏற்றுக்கொள்கிறதா சார்? நீங்க வீடு எண் இல்லை இல்ல சார், நாம கொஞ்சம் அனுமதிங்க தயவு செஞ்சு ப்ளீஸ். ஏன்னா வீடு எண் இல்லாத ஒருத்தருக்கு எப்படி ரேஷன் கார்டு இருக்கும், ரேஷன் கார்டு இல்லாத ஒருத்தருக்கு எப்படி நீங்க எப்படி மானியத்தை கொடுப்பீங்க சார்? எவ்வளவு முரண்பாடான விஷயத்தை இந்திய தேர்தல் ஆணையம் சொல்லியிருக்கு. இதை நீங்க அப்படியே ஏற்றுக்கொள்கிறீர்களா? இல்ல இல்ல இல்ல, அதாவது தேர்தல் ஆணையம் ஒரு சுத்தம் சுயம்புவான ஆணையம். அது வந்து சந்தேகத்திற்கு அப்பாற்பட்டது. அது வந்து மாசு மறுவற்ற ஒரு பரம்பொருள் அப்படின்னு எல்லாம் நான் வக்காலத்து வாங்க வரலைங்க. ஏன் தெருவுலயே செத்து போனவரு இப்போ வாக்காளரா இருக்கார் என்னுடைய வாக்காளர் பட்டியல்ல. சரிங்களா? அதனால செத்து போனவர் வாக்காளரா இருக்கிறாரு. ஆனா அவர் வாக்கு போட்டாரான்னு கேட்கணும். இப்ப ராகுல் காந்தி அவர்கள் செத்து போனவங்க எல்லாம் கூட்டி வந்து பேட்டி கொடுக்கிறாருல, அப்ப செத்து போனவர்கள் வாக்கு போட்டாங்களா போடலையாங்கிறத பொறுத்து தான். அதான் இதெல்லாம் பார்க்கணும். செத்து போன 20 லட்சம் பேர் செத்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்றீங்களா? இந்த 20 லட்சம் பேரு வாக்களித்திருக்காங்களா? அல்லது எந்தெந்த தொகுதியில எத்தனை லட்சம் பேர் செத்து போனவங்க வாக்களிச்சிருக்காங்க, அல்லது உயிரோடு இருக்கிறவங்க செத்து போயிருக்கிறாங்க? ஏங்க இந்த புள்ளிவிவரம் எங்கெங்க இருக்கு? அதனால சார் வாக்காளர் பட்டியல்ல குளறுபடி இருக்கு சார். அது டேட்டா என்ட்ரிலையும் டெக்னிக்கல் ப்ராப்ளத்திலையும் இருக்குங்க. அந்த ஜீரோங்கிற முகவரி கொடுக்கிறது, அது மாதிரி ஒரு இடத்துல வந்து வாரணாசியில ஒரு சம்பவம் நடந்திருக்கு. ஒரு 80 சன்னியாசிகள் இருக்கக்கூடிய இடத்துல அந்த குருநாதரை வந்து ஞான தந்தையா போடுவாங்க. அது மாதிரி அவர் தான் தந்தையா இருப்பாரு. அதனால ஒரு மடத்துக்கு ஒரு எண்ணு தான் இருக்கும். அங்க 80 சன்னியாசிகள் இருக்கிறாங்க, ஒரு குருஸ்தானத்துல தந்தை இருக்கிறாரு. அந்த அடிப்படையில் அங்க கொடுக்கப்பட்டிருக்கிற விளக்கம் சொல்லியிருக்காங்க. இதை தாண்டி நான் இப்பவும் சொல்றேன், அதாவது பல பேருக்கு என்ட்ரி இருக்கிறது, ஒரு வாக்காளருக்கு பல இடங்கள்ல என்ட்ரி இருக்கிறது, நானே பாக்குறேன். அதே மாதிரி ஆணுக்கு பதிலா பெண்ணு, பெண்ணுக்கு பதிலா ஆண் இருக்கு. வயசெல்லாம் பத்தியா 120 110 எல்லாம் இருக்கு. இறந்து போன வாக்காளர்கள் நீக்கறவு செய்யணும். இது மாதிரி பல்வேறு எழுத்து பிழைகள், இதெல்லாம் டெக்னிக்கல் எரருங்க, டேட்டா எரருங்க. இதையெல்லாம் சரி செய்வதற்கு, அதாவது கொசு அடிக்கிறதுக்கு உடக்கையை தூக்க கூடாதுங்க. கொஞ்சம் கொஞ்சம் அதுதான் ஓகே சார். ஓகே சார், டேட்டா எரர்னு தேர்தல் ஆணையர் சொல்ல சார். சரி கொஞ்சம் இருங்க சார், கொஞ்சம் இருங்க. புரட்சி கவிதாசன் சார், சார் நீங்க சட்டம் படித்த வழக்கறிஞரும் கூட சார். ஒரு இந்த நாட்டினுடைய சீஃப் எலெக்ஷன் கமிஷனர், நீங்க பார்லிமெண்டினுடைய எதிர்க்கட்சி தலைவர், அவர் ஒரு சார்ஜ் பண்றாரு. நீங்க இவர் வந்து பப்ளிக்ல உட்காந்துக்கிட்டு இவர் சொல்றாரு, நீங்க மன்னிப்பு கேளுங்கிறாரு. ஒரு ஆபீசர்ஸ், அவரு ஒரு இண்டிபெண்டன்ட் பாடி. ஆமா ஆமா, ஒரு இண்டிபெண்டன்ட் பாடியினுடைய சீஃப் ஆபீசர். இல்ல, மன்னிப்பு கேளுங்கிறாரு. பிரமாண பத்திரம் தாக்கல் பண்ணலன்னா நீ சொன்னதெல்லாம் ஆதாரம் இல்லாத குற்றச்சாட்டுன்னு சொல்லிட்டு போறாரு சார். சட்டப்படி முதல்ல இப்படி சரியாது, இப்படி சொல்லலாம். இல்ல இல்ல சார், முதல்ல என்னன்னா, அரசியல் என்பது வேறு, உங்களுக்கு நியாயம் என்பது வேறு. சரி, இப்ப வாக்காளர் பட்டியல்ல குளறுபடிகள் இருக்கிறது, அது சரி செய்யப்பட வேண்டும் அப்படிங்கிற உண்மையான ஜனநாயகத்தை நோக்கிய உங்களுடைய பார்வை இருக்கிறது, கவனம் இருக்கிறது என்றால் அது வரவேற்கத்தக்கது, பாராட்டத்தக்கது. சரி, நீங்க குற்றச்சாட்டை நீ பொறுப்புள்ள எதிர்கட்சி தலைவர், ட்ரையல் பிரைம் மினிஸ்டர் அப்படிம்பாங்க. அதனால பொறுப்புள்ள எதிர்கட்சி தலைவர், நீங்க இந்திய ஜனநாயகத்தை காப்பாற்ற துடிக்கக்கூடிய இளம் தலைவர் அப்படி இருக்கிற பட்சத்துல நீங்க வந்து பிரஸ் மீட்டை சந்திக்க வேண்டியது இல்லைங்க. நேரா எலெக்ஷன் கமிஷன் வந்துட்டு திறந்தே இருக்கிறது. அவங்க அதான் சொல்றாங்க, டோர் ஓபன்,
எவரிபடி கம் ஃபார்வர்ட் அப்படிங்கிறாங்க. அதனால இன்னும் சொல்ல போனா எதிர்க்கட்சி தலைவர் அப்பாயின்மெண்டே வாங்க வேண்டியதுல நேரடியாவே போய் உட்கார்ந்து டேபிளுக்கு முன்னாடி வச்சு இதோ என்னுடைய புகார், இதோ என்னுடைய கம்ப்ளைண்ட், இதோ என்னுடைய சந்தேகம், இந்தங்க நடவடிக்கை எடுங்க அப்படின்னு சொன்னா இமிடியேட்டா எடுக்க போறாங்க. எடுக்கல அப்படின்னா தான் சார் நீங்க ஒரு காவல் நிலையத்துல புகார் கொடுத்து நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் காவல் நிலையத்தை பத்தி நீங்க பொது வழியில பேசுங்க, பிரஸ் பண்ணுங்க. ஒரே சார் அவர் அனுமதி சொல்லி முடிச்சிடறேன். ஆனா கொஞ்சம் இப்ராஹிம், ஏற்கனவே நம்ம நண்பர்கள் பேசும்போது கூட இது வரைக்கும் ஒரு புகார் வரல அப்படின்னாங்க. அது சரியான தகவல் இல்ல. எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவுடைய அதிகாரப்பூர்வமான வெளியீடுல 28,370 கம்ப்ளைண்ட் ரிசீவ்டு. எப்ப ஆகஸ்ட் 1ஆம் தேதிக்கு முன்பாக, செப்டம்பர் 1ஆம் தேதிக்கு முன்பாக இந்த வரைவு வாக்காளர் பட்டியலில் இருக்கக்கூடிய குளறுபடிகள் பொறுத்து, ஆட்சேபனைகள் பொறுத்து, அல்லது சீர்திருத்தங்கள் பொறுத்து, அல்லது மாற்றங்கள் பொறுத்து யாரெல்லாம் புகார் கொடுக்கலாமோ கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி 28,370 கம்ப்ளைண்ட் ரிசீவ்டு. புரட்சி கவிதாசன் சார், ஒரே ஒரு இது, நீங்க ரொம்ப அழகா நீங்க பேசுறீங்க, சட்டம் படிச்சவரே அப்படிங்கறதுனால ரொம்ப அப்படியே நேர்த்தியா பேசுறீங்க சார். நீங்க சொல்றத கேட்கும் போது அப்படியே நல்லா குளிர்க்குது. ஆனா உண்மை என்னன்னா, நீங்க கொண்டு போய் எலெக்ஷன் கமிஷன்ல நீங்க இப்படி ஒரு கம்ப்ளைண்ட் ராகுல் காந்தி கொடுத்திருந்தாருன்னா அது கர்நாடகாவுக்கு ஒரு பெட்டிஷன் போவோம், மகாராஷ்டிராவுக்கு ஒரு பெட்டிஷன் போவோம், ஹரியானா கொண்டு அப்படி பிரிஞ்சு போவோம். எந்த இடத்துலயுமே சார் எந்த இடத்துலயுமே சார் இந்திய தலைமை தேர்தல் ஆணையம் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்காது. நோ 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 இல்ல சார் எடுத்துக்காது சார். இல்ல சார் சட்டம் இல்ல சார். இல்ல சார் சட்டம் இல்ல சார். இல்ல சட்டம் சார். இங்க பாருங்க சார், ஸ்டேட்டோட சீஃப் எலெக்ஷன் கமிஷனரும் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்க மாட்டாரு. மகாதேவபுரத்தோட இன்சார்ஜ் ஆபீசர் தான் ரெஸ்பான்சிபிலிட்டி ஆவாரு. சார் நான் பேச விடுங்க. அதாவது தேர்தல் ஆணையம் என்பது வானத்திலிருந்து குதித்து வந்த அமைப்பு கிடையாது. அது ஸ்டேட் கவர்மெண்டுடைய, மத்திய அரசுடைய, மாநில அரசுடைய பார்ட் அண்ட் பார்சல். இந்த ஆசிரியர்களையும் இந்த அரசு ஊழியர்களையும் வைத்து நிர்வாகம் செய்யக்கூடிய அமைப்பு தான். அதனால இந்த மாதிரியான குளறுபடிகளை செய்திருக்கிறார்கள் என்றால் ஆசிரியர் பெருமக்கள் அல்லது அரசு ஊழியர் பொறுப்பு இல்ல. இது டிஜிட்டலா பண்ற ஃப்ராட் சார். கொஞ்சம் நீங்க தேர்தல் ஆணையத்தின் மீது தப்பிக்க முயற்சி பண்றீங்க. எப்படி தட்ட முடியும்? உங்களுடைய மன தூய்மை கொஞ்சம் இருங்க, தூய்மை வரணுமா உங்களுக்கு? ஓகே 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 சார். ஓகே ஓகே ஒரு செகண்ட் சார்.